Hi friends, welcome to your academy. So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க. plus bell icon press பண்ணிக்கோங்க. அப்பதான் next போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிராப் புக் எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிஎல்எம்ல வந்து ஸ்கிராப் புக்கும் வந்து ஒரு டைப் ஆஃப் மெட்டீரியல். ஸோ வந்து இதில் நான் இப்போ வந்து நான் மேக்ஸ்க்கு வந்து எப்படி செஞ்சுருக்கேன்றதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த மாதிரி உங்களோட சப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸ்க்காக செஞ்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, இது எப்படி செஞ்சுருக்கேன்னா வந்து திக்கான ஒரு சார்ட் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் A4 சைஸ்க்கு வந்து நான் வெட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து திக் சார்ட் வந்து உங்களுக்கு எத்தனை இது போடணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வெட்டிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 4 சார்ட்ஸ் வந்து நான் வந்து இங்கே வெட்டிட்டு அது மேலே வந்து நான் கலர் பேப்பர்ஸ் வந்து நான் வந்து A4 சைஸ் பேப்பர்ஸ் வந்து தனியாக வந்து விற்கும். ஸோ ஒரு பண்டில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees அந்த மாதிரி இருக்கும், 50 rupees அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து எல்லா கலர்ஸுமே வந்து கலந்து வரும். ஸோ அதை வந்து நீங்கள் A4 சைஸ் சார்ட் மேலே வந்து நீங்கள் மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ அதில் எல்லா கலர்ஸுமே வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த டிக் சார்ட் மேலே நான் வந்து கலர் பேப்பர் ஒட்டிட்டு ஓரம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த செலோ டேப் வந்து ஒட்டியிருக்கேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் செலோ டேப் வந்து நான் ஒட்டியிருக்கேன். அதில் வந்துட்டு ஃபைல் டைப் வந்து நான் இது வந்து நான் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கிராப் புக் பார்த்திங்கன்னா வந்து ஃபைல் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து நான் ஃபைல் டைப் வந்து அதில் வந்து ஃபைல் டைப்பில் வந்து நான் செஞ்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து நம்ம ஃபைலில் மடிச்சிருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்ட்டை நான் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ நடுவில் அந்த சார்ட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை உள்ளே வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்குள்ளே வந்து இந்த கீ செயின் செய்வோம்ல, அந்த கீ செயினோட ரிங்கை வந்து நான் வந்து 2 வந்து மாட்டியிருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிள் இது. வேணா நீங்கள் லாஸ்ட் பேஜுக்கும் கலர் பேப்பர் ஒட்டிக்கலாம், நான் அது கூட பண்ணலை. ஸோ அவ்வளோதான் வந்து ஈஸியாக இது போட்டிருக்கேன். இந்த ஃபஸ்ட் பேஜில் வந்து மேத் டைம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஒரு சின்ன மேக்ஸை பற்றின ஒரு ஃபோட்டோ மட்டும் வந்து போட்டிருக்கேன். ஸோ உள்ளே வந்து என்ன பண்ணியிருக்கேன்றதை நான் காட்டுறேன். ஸோ அந்த உள்ளே வந்து ஒரு இண்டெக்ஸ் போட்டிருக்கேன். இண்டெக்ஸில் என்ன போட்டிருக்கேன்னா அபவுட் மேக்ஸு, அமேசிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் மேக்ஸு, மேக்ஸோட ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் 3 டாபிக் கொடுத்துருக்கேன். மேக்ஸ் அபவுட் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ் வந்து எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்ம எல்லாத்துலேயுமே வந்து மேக்ஸ் இருக்குன்ற மாதிரி மேக்ஸ் இஸ் ஆல் அரவுண்ட் அஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ என்ன ஆர்கிடெக்சராக இருக்கட்டும், ஸோ ஏன்ஷியன்ட் அண்ட் மாடர்ன் டைம்லேருந்து ஆர்ட்டாக இருக்கட்டும், மணி, இன்ஜினியரிங், ஸ்போர்ட்ஸு, மெடிக்கல் ஃபீல்டு எல்லாத்துலேயுமே வந்து மேக்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்றதான் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஜ் வந்து மேக்ஸ் அபவுட் மேக்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அமேசிங் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பேஜ் போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குட்டியாக வந்து மேக்ஸ் புக் மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து சின்னதாக ஒரு பேப்பர் வந்து ஜஸ்ட் வந்து ரெக்டாங்கிள் பேப்பர் வந்து நான் வந்து இப்படி கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஒரு சைடு மட்டும் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன், அடி சைடு மட்டும் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா வந்து குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன் வந்து நான் அதில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 16th century வரைக்கும் எந்த சிம்பிள்ஸுமே வந்து இன்வென்ட் பண்ணல, அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து இன்வென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதான் வந்து ஃபஸ்ட்டு அமேசிங் ஃபேக்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 0 to 1000 வரைக்கும் உள்ள நம்பர் நேம்ஸில் பார்த்திங்கன்னா அந்த ஏன்ற லெட்டர் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு ஏ லெட்டர் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1000 அப்படின்றது தான் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0 இஸ் நாட் ரெப்ரசன்டட் இன் ரோமன் நியூமரல்ஸ். ஸோ இப்போ வந்து ரோமன் லெட்டர் 1 2 3 ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி எழுதுவோம் இல்லையா, ஸோ அதில் வந்து 0ன்றதுக்கு வந்து எந்த நியூமரல்ஸுமே வந்து ரோமன் நியூமரல்ஸுமே இல்லை அப்படின்றத வந்து சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 40 அப்படின்ற நம்பர் நேமில் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்றத வந்து நான் சொல்லியிருக்கேன், FORTY. பாக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மிக்ஸாக இருக்கும், இது மட்டும்தான் வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லேயே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இது என்ன சொல்லியிருக்கேன்னா எவ்ரி ஆட் நம்பர் ஹேஸ் அண்ட் இ இருக்கும். இப்போ 3ன்னு எடுத்திங்கன்னா THREE இருக்கும். ஸோ அதில் வந்து இ இருக்குன்றதான் வந்து சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 is the only number that is spelled with letters arranging descending order அப்படின்றத சொல்லியிருக்கேன். 1ல் பார்த்தீங்கன்னா அது டிசெண்டிங் ஆர்டரில் வரும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதான் வந்து அமேசிங் ஃபேக்ட்ஸு. ஸோ ஜஸ்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட இதுலேருந்து சயின்ஸோ இல்லை தமிழோ உங்களுக்கு என்னென்ன அரிய இது வந்து உங்களுக்கு தெரியுமோ ஸோ அந்த மாதிரி அமேசிங் ஃபேக்ட்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது நல்ல ஐடியா இருந்ததுன்னா அந்த மாதிரி போட்டு உங்களை அந்த ஸ்கிராப் புக்கில் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸில் என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நெக்ஸ்ட் வந்து போட்டிருக்கேன். அதுவுமே வந்து ஒரு புக் ஃபார்மேட்டில் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் 2-digit நம்பர் எண்டிங் வித் 5 அப்படின்றத நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் த ஸ்கொயர் வேல்யூ எப்படி வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்றது வந்து என்ன ட்ரிக்ஸ் இருக்குது, அதில் என்ன ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மெமரைசிங் பை வந்து எப்படி வந்து மெமரைஸ் பண்ணணும், பைன்ற வேல்யூ வந்து எப்படி வந்துச்சு அப்படின்றத வந்து நான் வந்து போட்டிருக்கேன். இந்த 7 digit வந்து எப்படி மெமரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து டிவிஷன் ட்ரிக்ஸ் வந்து என்னென்ன ட்ரிக்ஸ் டிவிஷனில் இருக்குது
அப்படின்றத வந்து போட்டிருக்கேன். ஒவ்வொரு டேபிள் வைஸ் வந்து நான் போட்டிருக்கேன். 2 3 4 5 இந்த 10 வரைக்கும் உள்ள டிவிஷன் ட்ரிக்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மல்டிப்ளைங் பை 6 வந்து எப்படி நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறது, ஒரு நம்பரோட 6 மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியான ட்ரிக் என்னன்றது வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 6 digits become 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ட்ரிக் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்து மேக்ஸோட ட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு பேஜ் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது அவ்வளோதான். ஸோ இது மாதிரி நம்ம இன்னொரு ஸ்க்ராப் புக் கூட பார்க்கலாம். ஸோ இதுவுமே வந்து நான் மேக்ஸுக்கு தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ராப் புக் மேக்ஸ் இஸ் ஆல் அரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டே வந்து A4 ஷீட் வந்து இந்த மாதிரி நிறைய கட் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு வந்து நான் ஃபைல் டைப்லாம் போடல, ஜஸ்ட் வந்து நான் அப்படியே வந்து கீ செயினோட ரிங் வந்து நான் மாட்டிட்டேன். இதுக்கு வந்து நான் இண்டெக்ஸ் போட்டிருக்கேன். இண்டெக்ஸ் என்னென்னு போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இன் எவ்ரிடே லைஃப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஃபன் ஃபேக்ட்ஸ் ஆன் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இன்னொன்று வந்து கிரேட் மேத்தமேட்டிஷியன்ஸ், கோட்ஸ் ஆன் மேக்ஸ், சிம்பிள்ஸ், ஏபிசி ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் மேக்ஸ் ஆன் நியூஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவோன்றதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து நம்ம வெதர் ப்ராபபிலிட்டிக்கு, இப்போ ஃப்ராக்ஷன்ஸு எல்லாத்துக்குமே வந்து ஜாமெட்ரியில், ஸோ மெஷர்மெண்ட் நம்ம எங்கெல்லாம் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுறோமோ அங்கேயும் வந்து நமக்கு தேவை. சிமெட்ரி, ஸோ எஸ்டிமேஷன் ஏதாவது நம்ம எஸ்டிமேட் பண்ணணும்னா அதுக்கும் நமக்கு வந்து மேக்ஸ் தேவை. நம்ம டைமே வந்து மேக்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. மணி எல்லாமே வந்து மேக்ஸ் இல்லாமல் நம்ம லைஃப்பில் வந்து இல்லை. ஸோ எந்தெந்த விஷயங்களில் நம்ம மேக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் வந்து மேக்ஸ் இன் எவ்ரிடே லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேஜ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபன் ஃபேக்ட்ஸ் ஆன் மேக்ஸ். மேக்ஸில் வந்து என்னென்ன ஃபன் இருக்குது அப்படின்றத போட்டிருக்கேன். இதை வந்து நான் ஜஸ்ட் என்ன பண்ணால் ஒரு சின்னதாக ஒரு டைப் பண்ணி நான் போட்டிருக்கேன். குட்டியாக ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டு அதை 2 சைடும் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன். அடியில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் வந்து உள்ளன் த்ரெட் வந்து அடியில் கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு மேலே வந்து இதை வந்து ஜஸ்ட் அப்படியே வந்து டைப் பண்ணுற மாதிரி நான் வந்து வச்சுட்டேன். அவ்வளோதான். ஸோ அதான் வந்து ஈஸியாக அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சும்மா வந்து உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கோ அது எல்லாமே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இஸ் a universal language. 2 + 2 = 4 is the same in every single place on planet. ஸோ மேக்ஸை பார்த்தீங்கன்னா இந்த calculation 2 + 2 = 4 வந்து எல்லா இடத்துலையுமே சேம் தான். இப்போது வந்து யூனிவர்சல் லாங்குவேஜ் வந்து மேக்ஸ் அப்படின்றதான் வந்து நான் சொல்லியிருக்கேன் இதில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இன் ஜாகிரஃபி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஜாகிரஃபியில் வந்து மேக்ஸ் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா an year isn't exactly 365 days. நம்ம ஒரு வருஷன்றது வந்து 365 days கிடையாது. ஸோ எக்ஸாக்டாக என்ன 365.2564 days அப்படின்றதான் வந்து நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பயாலஜியில் வந்து மேக்ஸ் பற்றி வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் ஹியூமன் பாடி ஈக்குவல் டு 3.7 × 10^13 செல்ஸ். ஸோ வந்து இந்த பவர் கான்செப்ட்லாம் இருந்தால் தான் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணி நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அத்தனை ஜீரோஸ் வந்து நம்ம போட்டு வந்து சொல்ல முடியாது. ஸோ நம்ம பவர் கான்செப்டில் சொல்லும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஹியூமன் பாடியை பற்றி படிக்கும்போது இத்தனை செல்ஸ் இருக்குன்றத வந்து ஈஸியாக மேக்ஸை வச்சுனது தான் மேக்ஸ் யூஸாக இருக்குது அங்கேயுன்றதை வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் ஹிஸ்ட்ரிக்கும் பாட்னியில் என்ன யூஸ் பண்ணுறோம், ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜுவாலஜியில் என்ன யூஸ் பண்ணுறோம், மெஷர்மெண்ட் இன் ஜுவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்கேன். ஒவ்வொன்றிலையும் வந்து ஒவ்வொரு இதை போட்டிருக்கேன். சீட்டா கேன் ரன் அப் டு 76 miles/hour அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ ஜுவாலஜிலேயே வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு சீட்டா ஓடுன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா வந்து மேக்ஸ் வேணும், கால்குலேஷன் தெரியணுன்றதா தான் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நமக்கு மேக்ஸ் இல்லாமல் செய்ய முடியாதுன்றதான் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து ஃபன் ஃபேக்ட்ஸ் ஆன் மேக்ஸ். நெக்ஸ்ட் வந்து கிரேட் மேத்தமேட்டிஷியன் சொல்லிட்டு நான் வந்து போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் கிரேட் மேத்தமேட்டிஷியன்ஸ் ஒரு 5-6 பேரோட ஃபோட்டோஸ் ஒட்டிட்டு ஒரு 8 பேரோட ஃபோட்டோஸ் ஒட்டியிருக்கேன். ப்ளஸ் அவங்க என்னென்ன இன்வென்ட் பண்ணாங்க, எந்த இயரில் இன்வென்ட் பண்ணாங்க, அவங்க கான்ட்ரிபியூஷன் மேக்ஸுக்கான கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றத வந்து நான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரியபட்டா என்ன இன்வென்ட் பண்ணார், 0 இன்வென்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஆயிலர்ஸ் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பித்தாகரஸ், நெக்ஸ்ட்டு எயின்ஸ்டனுமே வந்து மேக்ஸ்க்கு நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபீல்டு ஈக்குவேஷன்லாம் வந்து கொடுத்தவர் வந்து எயின்ஸ்டன் தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம ராமானுஜம் வந்து போட்டிருக்கேன். நம்பர் தியரி எல்லாமே வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் வந்து யூக்ளிடு, நெக்ஸ்ட் வந்து ஆர்கமிடிஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஐசக் நியூட்டன். ஸோ கேல்குலஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சவர் வந்து ஐசக் நியூட்டன். ஸோ இந்த மாதிரி மேத்தமெட்டிஷியன்ஸோட ஃபோட்டோ, அவங்களோட டேட்டு, அது எந்த பீரியடில் வாழ்ந்தாங்கன்ற இது, நெக்ஸ்ட் இயரு, அவங்க எந்த ஊர், ஸோ அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னன்றதை வந்து நான் 2 பேஜாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோட்ஸ் பை கிரேட் மேத்தமெட்டிஷியன் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். என்னென்ன கோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் ஜஸ்ட் ஒரு என்வலப் பேட்டர்னில் வந்து நான் போட்டிருக்கேன்.
இதை பார்த்தீங்கன்னா வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட கோட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த என்வலப் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து கோட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ ஐன்ஸ்டைனோட கோட் வந்து என்னென்னா, எ பர்சன் ஹூ நெவர் மேட் அ மிஸ்டேக் நெவர் ட்ரைட் எனிதிங் நியூ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சகுந்தலா தேவியோட கோட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லுறது என்வலப் மாதிரி வந்து ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி எப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி பேட்டர்ன் எப்படி ஃபோல்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங் பேட்டர்ன்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து நான் ஒரு பேட்டர்ன் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு இது வந்து என்வலப் பேட்டர்னு. இதான் வந்து ஒரு என்வலப் பேட்டர்ன். ஸோ ஒவ்வொருத்தரோட கோட்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா வந்து லைஃப் இஸ் அ மேத் ஈக்குவேஷன் இன் ஆர்டர் டு கெயின் த மோஸ்ட் யூ ஹாவ் டு நோ டு கன்வெர்ட் நெகட்டிவ்ஸ் டு பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச கோட்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ மற்றது வந்து மேத்தமெட்டிஷியன்ஸோட கோட்ஸ் வந்து அப்படியே எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் அப்படியேவும் எழுதலாம், இல்லை சும்மா இந்த மாதிரி பேட்டர்ன் வச்சு உள்ளேயும் வச்சு எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் சிம்பிள்ஸ் வந்து ஒரு பேஜ் ஃபுல்லாக போட்டிருக்கேன். என்னென்ன சிம்பிள்ஸ் வந்து நம்ம மேக்ஸில் யூஸ் பண்ணுறோமோ மெயினான சிம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்து நான் போட்டிருக்கேன். ஒரு லிஸ்ட் வந்து நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ ப்ளஸ், நெகட்டிவ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஸோ அந்த மாதிரி வந்து பை, ஸோ அந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து போட்டிருக்கேன். ஸ்கொயர் ரூட்டு, சமேஷனு, ஸோ அந்த மாதிரி வந்து முக்கியமான சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து நான் ஒரு பேஜ் கவர் ஆகிற மாதிரி போட்டு A4 ஷீட்டில் வர மாதிரி போட்டு பிரிண்ட் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஏபிசி ஆஃப் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டிருக்கேன். ஏ ஆஃப் மேக்ஸ் என்னென்னா அல்ஜிப்ரா, பி வந்து போர்ட்மோஸ், சி வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், டி டிவிஷன், அந்த மாதிரி வந்து ஜெட் வரைக்கும் வந்து நான் போட்டிருக்கேன். ஜெட் வந்து ஜாடர் கர்வ். ஸோ இந்த மாதிரி ஏபிசி ஆஃப் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்கேன். ஸோ உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு வந்து என்னென்ன உங்களால் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க முடியுமோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸ்கிராப் புக்கில் இத்தனை பேஜ் தான் இருக்கணும், இவ்வளோ இருக்கணும், என்ன இருக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ் ஆன் நியூஸ். ஸோ இப்போ வந்து நியூஸில் வந்து மேக்ஸை பற்றின என்ன நியூஸ் வந்து ரீசெண்டாக வந்திருக்குன்றதான் வந்து நான் எடுத்து இதில் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக அந்த சோர்ஸ் கலெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்ஸ் ஆர்க் அப்படின்ற வந்து ஒரு வெப்சைட்லேருந்து நான் எடுத்தது வந்து நியூஸ் பேப்பர் மாதிரி ஜென்ரேட் பண்ணுன்றதுக்கு வந்து அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. நான் அந்த லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதில் வந்து வெறும் ஃபேக்ட்டை மட்டும் போட்டிங்கன்னா நியூஸ் பேப்பர் மாதிரி இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் வந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதில் நான் என்ன ஃபேக்ட் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா வந்து மேத்தமெட்டிஷியன் சஜஸ்ட் ஸ்கீம் ஃபார் சால்விங் டெலிகிராஃப் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ வந்து புதுசாக வந்து ஒரு ஸ்கீம் வந்து டெலிகிராஃப் ஈக்குவேஷன், பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறாங்கன்றத வந்து சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பயாலஜிஸ்ட்டுக்கு வந்து ஹீமியோஸ்டாட்டிஸ் அப்படின்ற விஷயத்தை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு வந்து கிராஃப் தியரியை வந்து யூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸில் உள்ள கிராஃப் தியரி தான் யூஸ் பண்ணுறாங்கன்றத வந்து சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து COVID-19 லாக்டவுன் ஸ்ட்ராட்டஜிஸுமே பார்த்தீங்கன்னா எக்கனாமெட்ரிக்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வச்சு தான் வந்து 175 கண்ட்ரீஸில் வந்து எவ்வளோ பாப்புலேஷன் எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, இன்னும் எத்தனை நாளில் எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆவாங்க COVID-19ன்ற அந்த ஸ்டேட்டஸை கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து எக்கனாமெட்ரிக்ஸ்ன்ற மேக்ஸ் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத வந்து சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக வந்து மேக்ஸில் என்ன டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் ஆஃப் ஸ்டெல்லார் டைனமிக் சிஸ்டம் அப்படின்றத வந்து ஒரு புதுசு கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாய்சன் ஈக்குவேஷன்லேருந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமான ஒரு இது வந்து சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபினான்ஷியல் இது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட், அதில் வந்து ஃபினான்ஷியல் ரிஸ்க் வந்து எப்படி இருக்குது, எப்படி வந்து மார்க்கெட் வந்து பூஸ்ட் ஆகுமா கிராஷ் ஆகுமா எப்படி வரும் அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு நியூ டூல், ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு வந்து நியூ டூல் வந்து மேக்ஸில் இருக்குன்றத வந்து சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார் லைட் ஸ்டார் பிரைட் அப்படின்ட்டு ஒரு ஸ்டார்லேருந்து எவ்வளோ பிரைட்னஸ் வரும், நம்ம சன் ஒரு ஸ்டார் இல்லையா, ஸோ அதுலேருந்து வந்து எவ்வளோ பிரைட்னஸ். ஆக்சுவலி வந்து இது சயின்ஸ் நியூஸாகவும் எடுத்துக்கலாம், பட் மேக்ஸ் வந்து அதில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றத வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பிரைட்னஸை வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம்ன்றது வந்து மேக்ஸில் வந்து ஒரு கான்செப்ட் வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து புதுசாக வந்து நம்ம வந்து எவ்வளோ பிரைட்னஸ் வந்து ஒரு ஸ்டார்லேருந்து நமக்கு கிடைக்குதுன்றத வந்து பை மேத்தமெட்டிக்கல் வேல்யூ வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலான்றதை வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து மேக்ஸ் வந்து நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்கிராப் புக்கு. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு குட்டி ஸ்கிராப் புக் வந்து மேக்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் போடலாம். அந்த மாதிரி உங்களோட டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வச்சு நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து நம்ம சிம்பிளாக வந்து போடலாம். ஸோ என்னென்ன யூசஸ் இருக்குது அதில், இப்போ ரீசெண்டாக என்னென்ன நியூஸ் வந்திருக்கு அதை பற்றி, ஸோ எல்லாமே நீங்கள் வந்து இந்த ஸ்கிராப் புக்கில் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அது உங்களோட விஷ் தான், இப்படி தான் இருக்கணும், நம்மளோட உள்ள சிலபஸ்குள்ளேருந்து தான் வரணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இது கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.